அனைவருக்கும் வணக்கம். இன்று என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, விளம்பரத்தை பற்றி பேசணும். அது வந்து ஃபஸ்ட்டு பதிவில் பேசணும், கொஞ்சம் தான் பேச முடிஞ்சுது. இந்த பதிவில் வந்து இன்னும் கொஞ்சம் பேசி அந்த விளம்பரத்தோடைய இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு, நம்ம அப்போ பேசுகிறப்ப வந்து ஒரு 3 விளம்பரத்தை பற்றி பேசணும். ஒரு ஆயா, ஒரு டாக்டரு, இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ். இப்போ இந்த விளம்பரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாக பேசலாம். எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்போ ஒரு கார் வந்து டயர் பற்றி எனக்கு தெரியாது. நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன்? பஞ்சர் ஓட்டுறாங்கள்ல, மேனுஃபேக்சரிங் அவங்க போய் பஞ்சர் ஓட்டுறாங்கள்ல, அவங்களுக்கு தான் அந்த டியூப்பை பற்றியும் அந்த மேலே டயரை பற்றியும் தெரியும். ஓகேங்களா? ஆனால் ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு எப்படி அந்த அவர் பஞ்சர்கள் ஏதாச்சும் வேலை செஞ்சாரா? என்னோடய கான்செப்ட் தான். அவர் அட்வைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எப்படி சொன்ன பார்த்தீங்களா, ஒருத்தங்க வெள்ளை கோட் போட்டு அவங்க வந்து எது சொன்னாலும் நம்ம நம்பிடணுன்ற மாரி, ஒருத்தங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க எது சொன்னால் நம்ம நம்பிடணுமா? என்னோடய கேஸ்க்கு அவங்க அப்படி ஏதாவது பஞ்சர்களில் வேலை செஞ்சாலும் சரி, அது ஓடலாம். அதே 2 பிளேயரு ஏதாச்சும் வீடு கட்டுறப்ப பெயிண்ட் அடித்தாங்களா? ஓகேங்களா? பெயிண்ட்டு அடித்து இந்த பெயிண்ட்னா வந்து சூப்பராக இருக்குது அப்படி பெயிண்டராக இருந்துட்டு அவங்க வந்து அதை அட்வைஸ் பண்ணாங்கன்னா சரி, ஓகே. அந்த 2 பிளேயர் வந்து பெயிண்ட்டை பற்றி விளம்பரம் பண்ணுறாங்க. அது நீங்கள் விளம்பரம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா சில பேருக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு வந்து பிடிக்குன்றத வந்து அவங்க ஏமாத்துறான்றது விஷயத்த நம்ம சொல்கிறது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சொல்ல ஹாலிவுட்டு, பாலிவுட்டு, ஹாலிவுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி ஹிந்தியில் ஒரு கான்செப்ட் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ மட்டும் நடிக்க மாட்டாங்க. ஒரு படம் பார்த்தீங்கன்னா 3 Idiots பார்த்து 3 ஹீரோவை போட்டு படம் எடுத்து பண்ணான்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ பிடிக்கும், ஓகேங்களா? ஒரு 30% பிடிக்கும். இன்னொரு ஹீரோ இன்னொருத்தர் 35% பிடிக்கும். இன்னொரு ஹீரோ 30. இந்த 3 பேர் ஒன்றா சேர்றப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ மக்களோட மைண்ட் செட்னா அந்த 3 பேர் அவங்க என்ன தப்பாக சொன்னாலும் சரி அவங்களுக்கு பிடிச்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா இதேமாரி 3 ஹீரோ வராங்க. என்ன பண்ண வராங்க பார்த்தீங்கன்னா, நல்ல உணவுனா சாப்பிட சொல்ல பாக்கு, அதுக்கு விளம்பரம் வராங்க. எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா, இதெல்லாம் சாப்பிட்டா மக்களுடைய உடம்புல இருக்கிற pH வேல்யூ வந்து தரமாக இருக்குமா? ஓகேங்களா? தரமற்ற ஒரு விஷயத்துக்கு ஏன் இப்படி ஒரு 3 பேர் சேர்றாங்க? சரிங்களா? இந்த ஹீரோ தான்ப்பா வந்து சேர்ந்து இப்படி கெடுக்கிறாங்க பார்த்தா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் 3 பேர் வராங்க, உட்காடுறாங்க. உட்காந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணிக்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, நாங்கள் 2 பேர் சேஃப்டியாக பண்ணியாச்சு, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஏன்னா வந்து அது உங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, இல்லை நான் அது பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அதான் ரிஸ்க்கான ஒரு இடத்துல வந்து இவங்க பேசுகிறாங்க. சரிப்பா, நீங்கள் தான் வந்து இப்படி ரிஸ்க்கான ஒரு இது நீங்கள் பண்ண சொல்கிறீங்க, நாங்களும் சரி நீங்கள் ஏன்னா சிறந்த ஒரு இது நாங்கள் பண்ண, நீங்கள் பண்ணதை கொஞ்சம் எங்களுக்கு லிஸ்ட்டு மட்டும் காட்டுங்க, நாங்கள் நீங்கள் எவ்வளோ போட்டுறீங்களோ நாங்கள் ஒரு இது போடுறோம், அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் நேற்று நான் ஒரு வீடியோ பேசியிருப்பேன். ஐபிஎல் அது சூப்பரான டீம். ஒரு டீம் என்ன டீம் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல். ஓகேங்களா? அந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மேட்ச் முன்னாடி 8 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த விளம்பரம் வந்ததுதான் எனக்கு தெரியல. ஒரு விளம்பரம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் சாம்சன் அவர் வந்து ஒருத்தர்கிட்ட பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறார். அப்போ ஒருத்தர் சொல்ல, பஞ்சாப் டீம் வந்து ஜெயிக்கணும், இவர் தோக்கணும்னு சொல்லிட்டு, அது ஒரு இது. அதுக்கடுத்து இன்னொரு விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அதேமாரி பார்த்தீங்கன்னா இதேமாரி இந்த டீம் தோக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம். இந்த மறைமுகமான ஒரு கான்செப்டில் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவர் விளம்பரம் பண்ணார். அது எதுக்குன்னா வந்து அது ஒரு விதமான மை 11 இந்த இதெல்லாம் வந்து ஏமாத்துகிற ஒரு விதமான அதில் கீழே ரிஸ்க்குங்க. அந்த விளம்பரத்தில் சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, நீ தோப்போன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சொல்லிப்பேன். மனசில் வந்து நம்ம என்ன விஷயத்தை பிரபஞ்சத்தில் பேசுகிறோமோ அது இது நடக்கணும். அந்த விளம்பரத்தை நான் பார்த்ததுலேருந்து அந்த டீம் ஜெயிக்கவே இல்லைங்க. அப்படி தோற்றினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தோக்குது, இதில் தோக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி கேவலமாக தோற்றுச்சு. இங்கே என்ன விஷயம்னா, நீங்கள் விளம்பரம் நடி, ஆனால் இயற்கை ஒரு தண்டனை உங்களுக்கு கொடுக்க தான் போகுது. அது செம்ம தண்டனை கொடுக்கும், யாராக இருந்தாலும் சரி. அதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பிளேயர் எந்த பிளேயராக தான், ஒரு சராசரி மனுஷனை உங்கள் விளம்பரத்தால் நீங்கள் ஏமாத்துறீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சூப்பராக இருக்குது. இது ஒரு அந்த இயற்கைக்கு தெரியும், இயற்கையை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இயற்கை உணராதவங்களுக்கு வந்து மேலோட்டமாக. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஒரு சில பெயிண்ட் விளம்பரம் பண்ணுவார், டிராக்டர் விளம்பரம் பண்ணுவார். அவர் வந்து முட்டியில் வந்து அடிபட்டு மேட்ச் ஃபுல்லாகவே இதுவாக தான் இருந்தார். அது வந்து இயற்கை கொடுத்த இதுதான். அது வந்து அவர் உணர்வு வரதில்லை. ஏன் சொல்கிறேன்னா, விளம்பரம் பண்ணுங்கள். இந்த பாக்குக்கு விளம்பரம் பண்ணுறாங்க, அது ரொம்ப மோசமாக இருக்குது. கேட்டால் ஓல்டு ஜென்ரேஷன் நியூ ஜென்ரேஷன் சொல்லிட்டு எந்த ஜென்ரேஷன் வர இருங்க. நீங்கள் இந்த விளம்பரத்தை பண்ணி அந்த பணத்தை சம்பாதிச்சு நீங்கள் சந்தோஷமாக தெரியுங்களா? அதை நீங்கள் விளம்பரம் பண்ணிட்டுன்றப்ப தான் ஆகுனா,
சராசரி மக்கள் உள்ளவங்க ஐயோ நம்ம இவர் விளம்பரம் பண்ணுறது சூப்பராக இருக்கும் அப்படின்னா அது 3 ஹீரோ சேர்ந்து ஒரு பாக்கு விளம்பரம் பண்ணுறாங்க, 2 ஸ்போர்ட்ஸ் பர்சன் சேர்ந்து ஓல்டு நியூன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதிலே 1-2 ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பண்ணுறாங்க பாக்குக்கு. இன்னொருத்தர் வந்து குதிரையை விட்டு பாக்கு விளம்பரம் பண்ணுறாரு. சரி என்னன்னா இன்னொருத்தர் வந்து அவரை பற்றி நிறைய பேர் அவர் தான் நிறைய விளம்பரம் பண்ணுறாரு. அவர் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து சூப்பர் நினச்சிருப்பீங்க. அவர் ஏதாச்சும் மிச்சர்கள் ஏதாச்சும் சிப்ஸுகளில் வேலை செஞ்ச இடத்துல ஒரு வீட்டில் மேட்ச் பார்க்க போகிறாரு. உங்கள் வீட்டில் எதாவது சிப்ஸ் இருக்கா, நான் அப்போ தான் மேட்ச் பார்க்க வரேன்றாரு. அது அவர் குழந்தைக்கு கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃப் சாப்பிட்றாங்களா இவர் விளம்பரம் பண்ணிட்டு போயிடுறாரு. அது இல்லாமல் இன்னொரு கொடுமை இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா பீர் 2 பீருக்கு 2 பெஸ்ட்டான டீம் வந்து விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிராண்ட் நீங்கள் விளம்பரத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏங்க இப்படி இருக்கீங்க, இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு என்னங்க பண்ண போகிறீங்க? ஒரு அளவுக்கு வந்து பாமர மனிதனும் நல்லபடியாக வாழணுன்றப்போ வந்து உங்களுக்கு வந்து பணம் கிடைக்குதுன்றதுக்கோசம் நீங்கள் இந்தமாரி விளம்பரம் பண்ணுறீங்க. ஆனால் வந்து அதன் மூலம் வந்து எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஆனால் அதோட கர்ம பலன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய இதுக்கு அனுபவிப்பீங்க. நான் எவ்வளோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று சாதாரண ஒரு டிவி பார்க்குறோம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன கீழே ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை வந்து பொம்மை டிவி வைக்க சொல்லிட்டு நான் சொன்னேன், எதை சொல்ல அந்தந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி விளம்பரத்தை பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து கவர் பண்ணுற மாரி பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்டு அது எல்லாமே எப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் செய்யணும்னா ஒரு நாள் அதிகபட்சம் அதோட உயிராற்றல் உள்ளணும். இவங்க விளம்பரம் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து அடைக்கப்பட்ட ஒரு இதுதான். அதில் பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் பிஹெச் வேல்யூ. அந்த பிஹெச் வேல்யூ உள்ள உணவை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி தரப்ப நீங்கள் நம்ம பிஹெச் வேல்யூ 7.35 அதோட கம்மி லெவல் உள்ள பிஹெச் வேல்யூ உள்ள உணவு தான் வந்து எல்லாமே இப்போ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே இருக்கிறப்ப அது கொடுக்குறப்ப நம்ம உடம்புல இருக்கிற சக்தி ஏற்கனவே ஆற்றல் இருந்துச்சுன்னா அந்த ஆற்றலை உடச்சி இது பண்ணணும். ஆற்றல் இல்லாத குழந்தைங்க அதில் நோய்வாய் ரொம்ப படுவாங்க. ஏன்னா இனிமேட்டு வர காலத்தில் நீங்கள் விளம்பரம் பண்ணுற எந்த பொருட்களையும் உபயோகப்படுத்தாதீங்க. அப்படி உபயோகப்படுத்துகிறமே இருந்தால் உங்களுக்கு தேவைன்னா பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால் வந்து உங்கள் வீட்டோடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. அப்புறம் உங்கள் வீட்டுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா உங்கள் பொருளாதாரம் வந்து கரெக்டான முறையில் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த விளம்பரத்தால் தான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நானும் பார்க்குறேங்க, +2 ரிசல்ட் வந்தோடனே ஒரு விளம்பரம் வருங்க, இந்த ஹோட்டல் சம்மந்தமான ஒரு விளம்பரம். அந்த விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த வருஷத்துக்கு அடுத்து பார்த்தா எங்கே போகிறாங்களே தெரிய மாட்டேது, அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதை நம்பி சில குழந்தைங்கள் வந்து நான் மேட்ச்சில் இருந்த டைமில் ஒரு பையன் அதுமாதிரி சேர்ந்து போய் நான் காலேஜுன்னு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லைண்ணா, ஆனால் பார்த்தா விளம்பரம் அப்படி பண்ணுறாங்கண்ணா, ஆனால் அது விளம்பரம் பண்ணுறவங்க வந்துட்டு போயிடுறாங்க, நாங்கள் நம்பி அங்கே போயிட்டு மாட்டிக்கிறோம். அதுமாரி கான்செப்ட் என்னென்னா இந்த டிவியில் வரது எல்லாமே 100% உண்மைன்றதோடு வந்து நம்மளுடைய பணத்தை எப்படி பிடுங்கணும். அவங்க வந்து பணன்றது பெரிய விஷயமே இல்லைங்க. நம்ம ஆரோக்கியம் சொல்ல பாக்கு நம்ம போட்டோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எச்சில் இருக்குல்ல, எச்சில் தான் வந்து பிஹெச் வேல்யூ ஐ லெவல் பிஹெச் வேல்யூ வரலாம். இந்த வாயில் நீங்கள் நிறுத்துறப்ப என்ன ஆகும்னா இந்த எச்சிலோடைய பிஹெச் வேல்யூவை கெடுத்து உங்களுக்கு ஒரு விதமான எப்படின்னா போதைன்றப்ப என்னன்னா நம்ம நெத்தி இருக்கிற அந்த நெத்திலேருந்து இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி மாரி தான் இருக்கும். அதுதான் வந்து அந்த ஆனந்த சுரபின்னு சொல்லுவாங்க. அது வந்து இது வரைக்கும் ரிசர்ச் பண்ண எதுலையுமே வந்து நம்மளை போஸ்ட்மார்ட் பண்ணி அந்த தலையை வெட்டி எடுக்கிறப்போ தான் அதுக்கு மறைஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கு அப்படின்னா கண்ணு ஒரு மாதிரி இதுவாகிடும். அதனால இந்த ஆனந்த சுரபி எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு பழக்கத்தை போகிறோம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டோடனே அந்த ஆனந்த சுரபி அதிகமாக சொல்கிறப்ப அவங்கள அறியாமலே உடம்பு வந்து எப்படின்னா போதையாயிடும் சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து மயக்கமாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்த சுரபியானது வந்து இந்த எல்லா நரம்புகளுக்கும் வந்து அதுதான் வந்து ஒரு மாஸ்டர் மாரி. அது வந்து அதிகமாக வேலை செய்கிறப்ப உங்களால் வந்து அந்த மயக்கமாகுது. அதுதான் இவங்க கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற விளம்பரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஹெச் வேல்யூ கம்மி பண்ணுங்கள். ஒன்று பாக்காக இருந்தாலும் சரி, தவறான அந்த பீர் இதுவாக இருந்தாலும் சரி, இந்த பெயிண்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா பெயிண்ட் வச்சப்போ வீடு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க. பெயிண்டில் அவள் நாளைக்கு என்னோடய ஃபிஷ்ஷை பற்றி தான் சொன்னேன். அது வந்து இப்போ மீன் வாங்கி விட்டு வச்சுருக்கேன். அந்தமாரி ஃபிஷ்ஷு அந்த பெயிண்ட்டு சுவாசிக்கிறதுனால வர இதுவும் இருக்குது. அந்த காலத்து மாரி சுண்ணாம்பு இது பண்ணி வந்தால் மரபு வீடு மாரி வாழ்ந்தால் ஒன்றும் சூப்பராக வீடே வந்து 100 வருஷம் வரைக்கும் வாழலாம். அதனால் வந்து அந்த நான் சொன்னீங்களா பேக் சைடில் ரெட்டு உள்ள ஒயிட்டு பார்த்து நேற்று நான் பார்த்து விளம்பரம் பார்த்தா ஐயோ என்னடா கண்ணு தெரிஞ்சு இவ்வளோ பயமாக இருக்குது, இப்படி ஏமாத்துறீங்க எல்லாமே அதே தாங்க வருது. அதில் பார்த்து 1-2 தாங்க மாறுது, பார்த்தா அதுதான் வருது. இந்த சைடில் பார்த்தா ஒரே அப்பாவுடைய கம்பெனி உள்ளது அது போட்டு வந்துருக்குது. இப்போ மக்களுக்கு எப்போ தான் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து அந்த பிராண்டடில் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெளிவாக இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நீங்கள் புரிதல் வந்துட்டிங்கன்னா
அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இனி வர காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கிற மாரி வந்து இருக்காதுங்க. ஏன் திரும்ப திரும்ப என்னடா இப்போ வந்து இனி வர காலகட்டத்தில் மாரி இருக்காது, இவனா லூஸ் அவன் இப்படி பேசினுக்கிறான். எவ்வளோ பேர் வந்து ஃப்யூச்சர் பிளானை பற்றினா யோசிச்சுக்கிறாங்க. அது என்ன ஃப்யூச்சர் பிளானை பற்றி நீங்கள் யோசிக்கிறதோட இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்தமான்றது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நீங்களே வந்து புரிதலோடு இருங்க. இந்த விளம்பரம் சொன்ன மாரி வெள்ளைக்கோட்டு போட்டுன்னு வேறு ஒரு விளம்பரத்தை வந்து நடிக்கிறாங்கன்னா அப்பயே தெரிஞ்சுங்க அப்போ நம்ம எவ்வளோ இதுவாக இருக்கிறோம். இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விளம்பரம் பண்ணுறாங்கன்னா பணத்துக்கோசம் தான் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இவங்க பண்ணி அந்த நீங்கள் அந்த பொருளை உபயோகப்படுத்துறது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அது நம்ம யூஸ் பண்ணாமல் வேணாமன்றது. ஏன்னா வந்து அதுமாதிரி ஆக்ட்ரஸ் இருந்தாலும் சரி, ஆக்ட்ரஸாக இருக்கிறப்ப பாரு அவங்களுக்கு தேவையில்லாத இது வந்து இது பண்ண இவங்கெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்கிறதோட இவங்கெல்லாம் வந்து ஒரு விதத்தில் வந்து மறைமுகமாக ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து நடிக்கக்கூடாது நினச்சிருந்தாலும் இவங்க லாக் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கலாம். இது வேணால் பண்ணலாம், அது அவங்களோட விருப்பம். நம்மளுக்கு வந்து புரிதோட சுயசார்பற்ற வாழ்க்கைக்கு நம்ம மாற ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நீங்களே உருவாக்கிங்க. எப்படி நான் சொன்ன மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான பல்படியாக இருந்தாலும் சரி, சோப்பாக இருந்தாலும் சரி, சில இந்த வீட்டுக்கு தொடையிற பொருட்களாக இருந்தாலும் சரி, வலிக்கு தேவையான தைலமாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்து குங்குமம், நிறைய விஷயங்கள் சுயசார்பாக பிஸ்கெட்லேருந்து கேக்லேருந்து எல்லாருமே நாங்கள் செஞ்சு இது பண்ணியிருக்கோம். இப்போ ரெகுலராக தேவையான இது வந்து சில ஐட்டத்தை வந்து சில பொருட்கள் வந்து நம்ம செஞ்சு நம்ம என்னோடய தேவைகளுக்கு மட்டுமே, ஏன்னா மற்றவங்களுக்கு வேணுன்றப்போ வந்து கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. அது பொருட்களே வந்து ரேட் அதிகம். இப்போ நம்ம கொடுக்குறப்ப சாதாரண சோப்பு அவங்க வந்து ஒரு 40 ரூபாய்க்கு வாங்குறப்ப இது வந்து 60 ரூபா அவங்க வந்து பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இதில் ஆரோக்கியம் இருக்கிறது தெரியாது. அவங்களுக்கு வந்து அந்த டிசைன் ஒன்றோட அதெல்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க. அந்த கான்செப்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு விளம்பரம் பார்த்தேன். அது கூட சொல்லிடுறேன். ஒரு பேஸ்ட் விளம்பரம். அவங்க சொல்கிறாங்க இதில் வந்து உங்களுக்கு நுரை வராது, டேஸ்ட்டும் இருக்காது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஈர்க்கிறது, அதாவது நம்மளுடைய பல்லுடைய இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஆப்பில் கடிச்சு கேட்பாங்க. அதே தான் இந்த தற்சார்பு பொருட்கள் யூஸ் பண்ணுறப்ப டேஸ்ட் இருக்காது, நுரை இருக்காது, ஆனால் வந்து நல்லா இருக்கும். நான் அதை தான் நான் சொன்னேன். இந்த மாரி பல்பொடி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்க யூஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த சொன்ன மாரி வந்து எதிர்காலத்தில் வந்து நம்மளுடைய சொல்லலை அந்த பிஹெச் வேலையோட எச்சிலோட இது தாங்க ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால இறைவன் வந்து நீங்கள் எந்த கெமிக்கலான உணவு சாப்பிட்டாலும் சரி, நான் என்னோட கான்செப்ட் தான். இப்போ இந்த இருக்கிறது வந்து 100-70% கெமிக்கல் தான். நீங்கள் எந்த பழமாக இருந்தாலும் காய்கறி இருந்தாலும் சரி, எந்த உணவு சாப்பிட்டாலும், ஆனால் அந்த நீங்கள் வந்து சாப்பிட்றப்ப உதடு மூடி நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா உமிழ்நீரோடு கலக்கிறப்ப அது எப்படியாப்பட்ட கெமிக்கலாக இருந்தாலும் அதை மாற்றுற திறமை வந்து இந்த உமிழ்நீர் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அதை கடவுள் படைச்சவர். நீங்கள் எல்லாமே என்னென்னா இந்த பெடி ஃபாஸ்ட் ஃபுட்டை சொன்ன கடை சாப்பிட்னா தான் உமிழ்நீர் அதோட கலக்கவும் மாட்டேது. கடை முழுங்கிருந்தால் தான் நிறைய விதமான பிரச்சனைகள் வருது. அதனால் நீங்கள் நல்லா சாப்பிட்றப்ப டிவி, செல்ஃபோன் எந்த ஒரு இது இல்லாமல் தட்டில் இருக்கிற சாப்பிட்றப்ப நல்லா வாயில் போட்டு நல்லா உமிழ்நீரோடு மென்று சாப்பிடுங்க. அதை உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. விளம்பரத்தில் வர பொருட்களை நீங்கள் இப்போ காலகட்டத்தில் யூஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து குறைச்சிக்கின்னு நாட்டு மருந்து கடையெல்லாம் நோக்கி சில விஷயங்களை செய்யுங்க. வீட்டில் சில மாற்றங்களை பண்ணுங்கள். எதிர்காலம் எப்படி மாறினாலும் நம்ம அந்த வளையத்துக்குள்ளே மாட்டாமல் நம்மளுக்கு தேவையானதை நம்ம உருவாக்கி வச்சுன்னா நம்ம உருவாக்கி வந்து இப்போ நம்ம எங்கிட்ட பார்த்தா ஒரு பல்படி உருவாக்கி வைக்கிறோம்னா சால்ட்டாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட வரும். ஏன்னா அதை கெட்டு போகிற பொருள் ஒன்றும் அது எல்லாமே எப்படின்னா நம்ம வெயிலில் காய்ச்சி இந்த வத்தல் சம்மந்தம் வத்தல் நம்ம அந்த காலத்து தாத்தா அப்படின்னா வந்து ஒரு வத்தல் போட்டு வைப்பாங்க. அதுமாரி போட்டு 1 வருஷம் 1 வருஷம் இருக்குது. அதுதான் வந்து எப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜே இல்லாத காலத்தில் நம்ம ஒரு பொருட்களை எப்படி பதப்படுத்தி வச்சுருக்குன்றது வந்து நம்ம தாத்தா காலத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து போன ஒரு பெரிய ஒரு செய்தி தான். அதை நம்ம மறந்துட்டு ஃப்ரிட்ஜு வந்து எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது எவ்வளோ இதுவாக இருக்கோ அதுமாரி நம்ம மைண்ட் செட்டில் போயிடுச்சு. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தை பார்த்திங்கன்னா அதான் சில ஏசி சம்மந்தமான விளம்பரங்கள் எல்லாமே வரும். அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. வாங்கி வச்சு உங்கள் வீட்டில் கரண்ட் பில்லு கட்டி பொருளாதாரத்தில் கரண்ட் பில்லுலேருந்து எவ்வளோ பிரச்சனைகள்லேருந்து நம்ம மாட்டிக்கிறோம். அதனால் விளம்பரத்தை வரது எல்லாமே நம்பிடாதீங்க. உங்களுக்கு தேவையானது இது பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து சில விளம்பரம்னா பக்காவாக அதுக்கான சயின்டிஸ்ட் போய் சில பேர்லாம் வச்சு பண்ணுறப்ப வந்து பண்ணுங்கள். ஆனால் வாயில் பல்ல இல்லாத ஒரு ஆயா வந்து ஒரு பேஸ்ட் விளம்பரம் பண்ணுறப்ப ஓரளவுக்கு கூட இதுவாக இருக்காதா. டாக்டர் எங்கே இருக்குது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய டாக்டர் வந்து ஏதோ ஒரு கேபுக்கு வந்து இது பண்ணுறதுன்னா ரொம்ப வராது. அதேமாதிரி நம்ம பெயிண்டராக இருந்தாலும் சரி, நம்ம பஞ்சர் ஓட்டுறோம் சரி, அவங்க சொன்னால் கூட கேளுங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து அவங்க பணத்தை வாங்கி சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. என்னடா அவங்கள பற்றினா இதாக பேசுகிறேன் அப்படின்னாரு. உண்மை தான். அது அவங்க புரிஞ்சிடாங்களோ இல்லையா, நம்ம ஒரு
நடுத்தரமான மக்கள்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க நடிக்கட்டும், தப்புலாம் கிடையாது. நம்ம அது வந்து வேலைக்கு வந்துட்டு உங்களுடைய தெளிவான விழிப்புணர்வோடு பாருங்கள். எதிர்காலம் மனதை சுத்தமாக வச்சுங்க. மனதை சுத்தமாக வச்சுக்கணுன்றது வந்து மெயின் முக்கியமான ஒரு இது வந்து விபாசனா தான். ரெண்டாவது வந்து மன மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுங்க. சில விஷயங்கள் அதில் மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் திரும்ப திரும்ப ஏன் சொல்லணும்னா, நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான். ஏன்னா இப்படியே நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இனி வர காலகட்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக இந்த பதிவை கேட்ட அனைத்து கோடான கோடி மக்களுக்கும் நன்றி.